Hello guys, welcome back to my channel. So today ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 மாதத்தில் குழந்தை என்னென்ன செயல்லாம் பண்ணோம், நம்ம அதுக்கு எப்படி ஒத்துழைக்கணும், குழந்தை எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க, என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். 90% பெண்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு வரீங்க வீடியோஸை, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பெரும்பாலான குழந்தைகள் அந்த முதல் மாதத்தில் அந்த அளவுக்கு எந்த ஒரு ஆக்டிவாகவுமே கண் திறந்து பார்க்குறதோ அப்படின்னா இருக்காது. ஏன்னா தூங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த கருவிலேருந்து வெளியே வந்துட்டு அந்த அட்மாஸ்பியருக்கு அவங்க அடாப்ட் ஆகுவாங்க. அந்த 20 days 30 days வரைக்குமே மைல்டாக பால் குடிப்பாங்க, தூங்குவாங்க, அப்புறம் எழுந்திருப்பாங்க, அழுவாங்க. இதே ரொட்டீனாக தான் இருக்கும். ஆனால் இந்த 2வது மாதம் ஆரம்பத்திலேயே தொடங்கின உடனே குழந்தைகிட்ட ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் தெரியும். எப்படின்னா அவங்க கண் விழித்து பார்க்குறது, அப்போ தான் அவங்க தாயின் முகத்தையே அடையாளம் காணுவாங்க. 2வது மாதத்தில் தான் கண் முழிச்சு பார்ப்பாங்க. நம்ம கையில் வச்சுருக்கும் போது நம்ம முகத்தை உற்று பார்ப்பாங்க. இல்லை அப்படியே தூங்கிட்டே இருக்கும் போது லைட்டாக புன்னகைப்பாங்க. அப்படியே அவங்க ஏதோ ட்ரீமில் இருக்கும் போது அதெல்லாம் பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும். நமக்கு ரொம்ப ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அவங்க செய்கிறது. அப்புறம் கண்ணை முழிச்சிருந்தால் அப்படியே உருட்டி மேலே ஃபுல்லாக பார்ப்பாங்க. இந்த என்ன அவங்களுக்கு எப்படி தெரியும்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் கண்ணை நல்லா விழித்து நல்லா உருட்டி பார்ப்பாங்க. அப்போ அந்த 2வது மாதத்தில் அவங்க கண் விழித்து பார்க்கும்போது பெற்றோராகிய நாம் என்ன பண்ணணும், குழந்தை கூட நல்லா விளையாடணும். குழந்தைய எப்பயுமே நம்ம அரவணைப்பிலே வச்சுருக்கணும். குழந்தைய கீழே போட்டுட்டு நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனா இருக்கக்கூடாது. குழந்தைய ஏன்னா சம்டைம் குழந்தை அழுதுட்டு இருக்கும். எதுக்குன்னா அவங்களுக்கு நம்மளோட அந்த அரவணைப்பு தேவைப்படும். நம்ம தூக்கி நெஞ்சில் அழைச்சிட்டோம்னா அந்த குழந்தையோட அழுகு அப்படியே நின்றோம். அதே மாதிரி தூங்குறப்பவும் நல்லா பக்கத்தில் போட்டு நல்லா குழந்தைய ஃபோல்டு பண்ணி நல்லா கட்டி பிடிச்சி அரவணைச்சி தூங்குறது ரொம்பவும் நல்லது. குழந்தை அதுதான் எதிர்பார்க்கும். குழந்தைய நம்ம கீழே போட்டுட்டு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்தால் உடனே அழ ஆரம்பிப்போம். நமக்கு என்னடா இப்போ தான் போட்டு அதுக்குள்ளே அழ ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளோட அந்த ஆத்மா அந்த ஒரு ஈர்ப்பு குழந்தை கேட்டுகிட்டே இருக்கும், நம்ம கூடவே இருக்கணும். அதுக்காகவே அது ஒரு நடிப்பு நாடகம்னு கூட வைக்கலாம். அழுகிறது நம்ம தூக்கி கையில் வச்சப்பன்னு உடனே அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடும். நம்ம அந்த 2வது மாதத்துலேருந்தே நம்ம தாய்மொழியை குழந்தைகிட்ட பேசிகிட்டே இருக்கணும். நம்ம உங்களுக்கு என்ன தாய்மொழியோ அதை குழந்தைகிட்ட அம்மா அப்பா தாத்தா பாட்டி இது மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த குழந்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ரிப்ளை பண்ண முடியலனாலும் நம்மளோட உதட்டோட அசைவுகளை அதை நல்லா உற்று கவனிக்கும். அந்த கேட்கும் திறனும் குழந்தைக்கு ரொம்ப அதிகமாகும். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அந்த குழந்தை மூளையில் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் குழந்தைகிட்ட பேசிட்டு விளையாண்டுட்டு நம்ம அரவணைப்பிலே வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது மாதத்தில் அந்த 2வது மாதத்தில் நீங்கள் குளிக்க வைக்கும் போது குழந்தையோட கை கால்களை நல்லா மசாஜ் கொடுத்து ஆக்டிவாக நீங்களே லைட்டாக அப்படி ஹோல்ட் பண்ணி நீட்டுறது, இது மாதிரி சின்ன சின்ன மசாஜ் எக்ஸசைஸ்னால் குழந்தைக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 2வது மாதத்துலலாம் நல்லாவே குழந்தை கை கால் மேலே தூக்கி அசைக்கிறதுக்காக நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஏன்னா அந்த முதல் மாதத்தில் தான் அப்படியே தூங்கிட்டு லைட்டாக அந்த மூமெண்ட். 2வது மாதத்தில் நல்லாவே குழந்தை ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிடும். அப்போது குழந்தைக்கு அந்த தொட்டில் கட்டுவோம்ல, அந்த தொட்டில் ரொம்ப அகலமாக இருக்காமல் நம்ம கிராமப்புறங்கள்லாம் பாருங்கள் ஏன வேட்டின்னு சொல்லுவாங்க, ரொம்ப குறுகியலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கட்டி போடணும். ஏன்னா நிறைய வீட்டில் அவங்கவுங்க வசதிக்கேற்ப தொட்டில் வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலும் எதுக்கு அந்த குறுகலாக இருக்கணும்னா நம்ம கர்ப்பப்பையில் எப்படி குழந்தை அந்த இருட்டிலே இருந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியர் ஒரு 2-3 மாதத்துக்கு குழந்தைக்கு தேவைப்படுது. ரொம்ப வெளிச்சத்தை குழந்தை அடாப்ட் பண்ணாது. அதனால் அது மாதிரி தொட்டிலில் போட்டிங்கன்னா நல்லாவே குழந்தை தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொட்டிலுக்கு மேலே சின்ன சின்ன பொம்மைகள், அந்த கிளி, அந்த மணி ஆட்டுற மாதிரி இது மாதிரினா அந்த தொட்டிலுக்கு நடுவில் கட்டி விடுறது குழந்தைக்கு இன்னும் நல்ல ஒரு ஈர்ப்பாக இருக்கும்.
நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக குழந்தைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா குழந்தை வந்து 2வது மாதத்துலேருந்து நல்ல ஒரு அறிவுத்திறனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட்னா இமீடியட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.